என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சேனலுக்கு ஏதாவது சொல்லணுமா சார்? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, பொங்கல் பிளாகோட செகண்ட் டே இதுதான். அதுவும் இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்ததே மட்டன் ஸ்மெல்லோட தான். அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க எங்கள் அம்மா. சரின்னு சொல்லிட்டு ஸோ குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பீச்சுக்கு வந்து நடந்தே போகிறோம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி என் வீட்டிலேருந்து பீச்சு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ போயிட்டு பீச் ஒரு செம்ம வீடியோ வந்து எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம சாப்பிட்டு கிளம்புற வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் மட்டன் கறி தோசை. சாப்பிட்டு முடித்தா அடுத்த செகண்டு நானும் எங்கள் மாமாவும் ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இதில் 2 வழி இருக்குது. நம்ம நடந்து போகிறதுக்குன்னு தனியாக ஒரு வழி இருந்தாலும், அதே சமயத்தில் காரு இல்லை ஷேர் ஆட்டோ போகிறதுக்குன்னு ஒரு தனியாக வழி இருக்குது. ஸோ நாங்கள் கார் ஷேர் ஆட்டோ போகிற வழிக்குள்ளே போகல, நடக்கிற பாதைக்குள்ளே போனோம். நடக்கிற பாதைக்குள்ளே போகிற வழியிலேயே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. என்னடா ஸ்கூல் பாழடைஞ்சு போயிருக்கு இங்கே இந்த சைடு அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் இது வந்து ஒரு நர்சரி ஸ்கூலுன்னு வந்து சொல்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல. ரொம்பவே அபாண்டண்டாக இருந்துச்சு. அதுவும் யாருமே இந்த ஸ்கூலுக்கு ஒன்றும் படிக்க வரலையா. அது மட்டும் இல்லாமல் நமக்குமே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. என்னடா இது நடுக்காட்டில் கட்டி வச்சுருக்காங்களே ஸ்கூலு அப்படின்னா. ஆனாலுமே இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல ஏன் இந்த ஸ்கூல் ஓடலை அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்க அந்த போர்டில் வந்து மெட்ராஸ்லேருந்து ட்ரஸ்ட்டு மூலயமா இதை வந்து கட்டியிருக்காங்கன்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை கட்டியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஏன் ஏதுன்னெலாம் தெரியல. ஆனால் இது ஒன்றுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை, சரிங்களா? ஆனால் ஒரு மாதிரி அபேண்டண்டாக தான் இருக்குது. இந்த கோஸ்ட் வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் இந்த இடம் பயங்கரமாக இருக்கும். அப்படி தான் இந்த இடம் எங்களுக்கு இருந்துச்சு. சரி, யாராச்சும் பார்க்குறதுக்குள்ளே நாங்கள் திகுன்னு ஓடி வரணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்பவே பயத்தை வச்சுட்டு நான் வெளில ஓடி வந்துட்டேன். அது யாராக பார்க்குறாங்களா இல்லையான்னு வேறு எனக்கு ஒரு செகண்ட் பயமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தள்ளிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இலக்கு ஒரே பீச் மட்டும்தான். ஸோ நம்ம பீச்சுக்கு போகிற வேலையை மட்டும் பார்க்கலாம். சரி, நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா நடந்து போகிற பாதையில் யாருமே இல்லை. என் கூட வந்து இந்த மாமாவும் ஆளே காணோம். அவர் எங்கே போனார்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனுஷன் ஊஞ்சலில் ஜாலியாக விளையாண்டுக்கிறாரு. சரி இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு நானும் விளையாட போயிட்டேன். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஊஞ்சல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் வந்து அந்த டைம் லீவு, அதனால் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் ஜாலியாக விளையாடிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஏன்னா யாருமே இல்லை சுற்றி முற்றி, நாங்கள் மட்டும்தான் விளையாடிருந்தோம் ஜாலியாக. எங்களுக்கு டைம் போகிறதும் தெரியல. சரி என்ஜாய் பண்ண தானே போகிறோம், சரி ஊஞ்சல் ஆடிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஊஞ்சல் ஆடிட்டு கிளம்பிட்டோம். சரி, கிளம்புற வழி எல்லாமே சீனரிஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. போகிற பாதையும் சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ட்ராயிங் மாதிரி இருந்துச்சு போகிற பாதையும் சரி, சீனரிஸும் சரி. ஸோ அந்த கல்வெட்டில் ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு தான் பார்த்தோம். அதாவது எதுவும் எழுதலை, வெறும் கல் மட்டும்தான் இருக்குது. ஏதோ ஒரு பாதை போகுது, இது எங்கே போகுதுன்னே தெரில. ஆக்சுவலி நம்ம இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டோம். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த சீனரியை பார்க்குறதுக்குன்னே ஒரு தனி கண்ணு வேணும். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி முற்றி பீச்சில் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட போட்டும் நாங்களும் மட்டும்தான் இருந்தோம். அங்கே ஒரு பாறை மாதிரி ஒன்று கட்டி விட்ருப்பாங்க. கட்டினதா இல்லைன்னா நேச்சுரலாக இருக்கிறதான்னு தெரியல. ஆனால் அங்கே கொஞ்சம் நல்லா கூரான பகுதிக்கு போனீங்கன்னா
உங்களை சுற்றி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாலா பக்கமும் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அது மாதிரி ஜாலியாக இருக்கும் அந்த சைடு. அதில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஃபீலு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம், கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் தாய்பாஸ் விளையாடிட்டு இருந்தோம். நான், என் மாமா, என் தங்கச்சி, எங்கள் பாட்டிலாம் சேர்ந்து தாய்பாஸ் ஆடினோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சரி, விளையாடி முடித்த உடனே எங்கள் அம்மா மட்டன் வாசம் தூக்குச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பும் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டே. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத டேவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை வளர்த்து விடுங்க. ஸோ புதுசாக இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.